புல்கா சப்பாத்திக்கு எப்பவும் போல நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைறது மாதிரி தான் பிசைஞ்சிருக்கேன். இது புல்கா ஸ்டைலில் போடணும்னா சப்பாத்தி மாவோடு ஜீனியும் சேர்த்து பிசையணும். அதே மாதிரி மாவு தேய்க்கிறப்ப மைதா மாவு சேர்த்து தேய்க்கணும். நான் இன்னைக்கு புல்கா சப்பாத்தி தான் போட போகிறேன். அதனால கோதுமை மாவு தேய்ச்சி தான் சப்பாத்தி போட்டேன். மாவை ரொம்ப திக்காவும் தேய்க்கக்கூடாது, மெல்லிசாவும் தேய்க்கக்கூடாது. மீடியமாக தேய்ச்சி தோசைக்கல்ல எண்ணெய் தேய்ச்சி தேய்ச்ச மாவை அதோட சேர்த்து நல்லா சுற்றி சுற்றி பரட்டி பரட்டி போட்டுக்கணும். ஓரளவு சப்பாத்தி கல்லே வெந்திருக்கணும். பக்கத்துலேயே பெரிய பர்னர் உள்ள ஸ்டவ்வை இதுக்கு சூஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபுல்கா உதவி ஹீட் பண்ணக்கூடாது. நம்ம தோசைக்கல்ல இருந்து எடுத்த உடனே அந்த சப்பாத்தி மாவை இதில் போடுற நேரம் தான் ஃபுல்கா பேனை ஸ்டவ் கிட்டேயே காட்டணும். திருப்பி போடுறப்ப நம்ம அந்த பக்கம் நகட்டி தான் நம்ம திருப்பி போடணும். ஃபுல்கா பேனா முதவே நம்ம ஹீட் பண்ணிட்டோம்னா அது நல்லா ஹீட் ஆனதுனால அந்த சப்பாத்தி நல்லா ஒட்டிட்டு வரி வரியா புல்கா ஷேப்ல வராது. இந்த மாதிரி நம்ம பரட்டி பரட்டி போடுறப்ப நல்லா புல்கா பூரி மாதிரி நல்லா உபி வரும். புல்கா போடுறப்ப ஸ்டவ்வும் ஹை ஃப்ளேம்ல தான் இருக்கணும். ஒவ்வொரு வீடியோக்கும் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் கொடுத்து கமெண்ட்ல ரெட் கார்ட் கொடுங்க.